கர்த்தருடைய உன்னதமான பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் யாவரையும் இந்த வார ஓய்வு நாள் பாட நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்கள் என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக தொடர்ந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலையும் வழி சத்தியம் ஜீவன் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து இந்த வாரம் பாடம் 11 பிதா குமாரன் பரிசுத்த ஆவி. இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவரையும் அன்போடு கூட வரவேற்போம். ஆவியானவரோட இடைப்படுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இந்த அப்பா நல்ல நேரத்துலையும் கூட அப்பா இதோ உம்முடைய வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த வேலையிலும் கூட கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் பாடத்தில் ராஜா இதோ கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாகவும் அப்பா கற்றுக் கொடுக்கக்கூடிய போதகரோடும் இந்த பாடத்தை வாசிக்கிற பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இருக்க வேண்டும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா அனுதின மன்னாவை கொடுத்து வருகிறீர். அதுபோல் இந்த வாரத்திலையும் நீர் கொடுத்திருக்கிற இந்த பாடத்தில் உள்ள முக்கிய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அப்பா எங்களுக்கு அனைத்து காரியங்களையும் வெளிப்படுத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம். தேவன் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து பாடங்கள் எல்லாம் படிச்சுட்டு வர்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த பாடத்துக்கான முன்னுரை மற்றும் மனன வசனம் சொல்லிடுங்க பாஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. புதகர் பிரகாஷ் அவர்களோடு கூட உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் முக்கிய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து படித்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவாக ஒவ்வொரு பரிணாமமாய் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 11வது பாடம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். திரியேக தேவனை காட்டக்கூடிய திரியேக திரித்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தினுடைய முன்னுரையே இந்த ஆசிரியர் உண்மையாய் ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார். தேவத்துவத்தின் 3 நபர்களும் யோவான் 1 குறிப்பிடப்பட்டுள்ளனர். தெய்வத்துவத்தின் தன்மையை முற்றிலும் புரிந்து கொள்ள நூற்றாண்டுகள் நெடுகிலும் மனிதர்கள் முயன்றிருக்கிறார்கள். ஆனாலும் அது இயலாது என்பதால் பலர் அந்த கருத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். நம்மால் முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதற்காக மனித பகுத்தறிவின் குறுகலான எல்லைக்குள் அது அடங்கவில்லை என்பதற்காக ஒன்றை புறக்கணிப்பது எவ்வளவு முட்டாள்தனம். இப்போ ஆசிரியர் ஒரு பாரத்தோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்கிறார். எனக்கு புரியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று சொல்வது சரி கிடையாது. இன்றைக்கு ஒருவேளை இந்த பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இந்த சீதோஷண நிலை சென்னை பகுதியில் ஏற்பட்ட இந்த புயல் நிமித்தமாக இந்தந்த பகுதிகள் இந்தந்த மாவட்டங்களில் மழை வரும், இந்தந்த ஆறுகள் பெருக்கெடுக்கும் என்று சொல்லி ஒரு சர்வே புள்ளிவிவரம் வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிறது. வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய தெளிவான அந்த விளக்கத்தின்படியாக இங்கே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இது உருவாகுதுன்னு புரியலை. இல்லை கடல் தண்ணி அப்படின்னு சொன்னால், கடல்னால் அது அலை அடித்து கொண்டே இருக்கிறது. அதே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவேளை ஒரு பெரிய ஏரியா இருந்தால் அங்கே தண்ணீர் எதுவுமே ஆக மாட்டேங்குது. எப்படி கடலில் மாத்திரம் அலையடித்து கொண்டே இருக்கிறது? அது சின்ன கடலாக இருந்தாலும் அலையடிக்கிறது. இது கடலா இல்லை குளமா அப்படின்னு பிரித்து சொல்கிறதற்கு ஈஸியாக அலையடித்தால் அது கடல் என்று சொல்லிவிடுகிற அளவிற்கு இந்த அலை எங்கேருந்து வருது? இங்கேயும் தண்ணீர் இருக்கிறது, அங்கேயும் தண்ணீர் இருக்கிறது. ஏன் இப்போ இது புரியலை என்பதற்காய் இல்லை என்று சொல்லி நான் அதை மறுத்து விட முடியாது. எனக்கு புரியலை மாத்திரமே. ஆனால் புரியாத எந்த ரகசியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் தான் இந்த ஆண்டவர். அதனால் நாம் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபத்தோடு கூட இந்த நாளினுடைய பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை நம்ம எப்படி படிக்க போகிறோம்னா, பிதா யார், இவருக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு,
சரி, பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன தொடர்பு என்பதோடு கூட இப்போ கிறிஸ்து சொல்லுகிறாரே, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறாரே, அனுப்பப்படுகிற அந்த தேற்றரவாளன் யார்? சரி, இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மூவரில் ஒருவராக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சத்தியத்துக்குள்ளே வழிநடத்தப்படுவதற்கு, பரலோக ராஜ்யம் நான் திரும்பி போவதற்கு தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்தும் இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். மனன வசனம் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ரொம்ப அழகான ஒரு வசனம். இந்த வசனத்தில் மூவரும் தெரிகிறார்கள். என்னன்னா, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறவர். யார் நாமத்தினால? கிறிஸ்துவினுடைய நாமத்தினால பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். மூவருமே அந்த வசனத்தில் தெரிகிறாங்க. இங்கே அவர் வர்றாரே, அந்த தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. இப்போ இயேசு கிறிஸ்து போதிக்கலையா அப்படின்னு திருப்பினீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் போதித்தார். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக, இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி அவர் போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கிறிஸ்துவே சொல்கிறாரு, அவர் போதிக்கிறார்ன்றனால புது சிலபஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலப்பா, நான் சொல்லிக் கொடுத்த காரியங்களே உங்களுக்கு புரிகிறது மாதிரி அதை நினைப்பூட்டத்தக்கதாக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அவர் சொல்லிக் கொடுப்பார் என்று ரொம்ப அழகாக சொல்லுகிறார். அதை குறித்து இன்னும் விளக்கமாக இந்த நாளினுடைய பாடத்தில் படிக்க போகிறோம். மிகவும் அழகான ஒரு முன்னுரை கொடுத்தீங்க பாஸ்டர். நம்ம பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாக போகலாம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி, முதல் நபர் நம்முடைய பரலோக பிதா. அவர் யார்? அவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஸ்டர்? ரொம்ப அழகான கேள்வி. முதல்ல வேதாகமும் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறது. வேதாகமும் ஒரு முதல் வசனமே ஒரு முழு வேதாகமத்தினுடைய ஒரு துவக்கமாய் ஒரு நட்சலாக அங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. சிருஷ்டிக்கப்பட்ட காட்சியை தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. அது எதை விளக்கமாய் காட்டுகிறது என்று சொன்னால், அதை கொண்டு தான் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்போ பிரித்து அவங்கன்றது இல்லாமல் மூவரும் இணைந்து செயல்பட்டதாய் சொல்லுகிறது. ஆதியிலே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்கள். இருக்கிற அனைத்திற்கும் அவர்களே ஆதாரம். பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவிகள் உட்பட பிரபஞ்சம் முழுவதையும் அவர்களே சிருஷ்டித்தார்கள். இப்போ பிரித்து சொல்லாமல் எல்லாத்தையும், அந்த இன்னும் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதியில் இருந்த அந்த சிருஷ்டிப்பு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லுகிறாங்களே, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த அந்த சிருஷ்டிப்பை பற்றி பேசுகிறார். இரண்டாவது பற்றி சொல்கிறாங்க. வருத்தம் என்னவென்றால், லூசிஃபர் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தான். தேவனோடான நம் உறவை கெடுக்கிற விஷயங்களில் பாவமும் உள்ளது. அது தேவனை திரித்து காட்டுகிறது. எனவே தேவனை பற்றிய சரியான அறிவை மீண்டும் கொடுக்கவும் மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரவும் இயேசு மனித தன்மையில் வந்தார். இப்போ லூசிஃபர் நமக்கு கொடுக்கக்கூடிய தவறான புரிந்து கொள்ளுதலை சரிப்படுத்தும் விதமாக இயேசு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மனித அவதாரமாய் வருகிறார். சில உதாரணங்களை, சில வசனங்களை கொடுத்துருக்குறாங்க. நமக்கு பிரபலமான சில வசனங்கள் தான், அதை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் நன்றாய் மனப்பாடமாய் தெரிந்த ஒரு வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ அன்பு கூறுகிற
ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த அன்பு கூறுகிறவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாதபடிக்கு, ஒருத்தர் கூட கெட்டு போகணுன்றது அவருடைய சித்தம் இல்லை, கெட்டு போக கூடாதபடிக்கு பிதா குமாரனை என்ன செய்கிறாரு, அனுப்புகிறார். 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்காய் அல்ல, அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து, அவங்களுக்கு மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, அவர்களை மறுபடியுமாய் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு குமாரன் என்ன செய்கிறார்னா பிதா அருளுகிறார். 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:22 வசனம், அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்போ பிதா குமாரன், இதை நிறைய நம்முடைய யெகோவாவின் சாட்சிகள் சகோதரர்கள் இன்னும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலோடு கூட அவர் அப்பா, இவர் பிள்ளை, இவர் பிறக்க வைக்கிறாரு, இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொன்னால் உடனே அதுக்கு தவறான நிறைய புரிந்து கொள்ளுதலை சொல்லுகிறாங்க. உங்களுக்கு புரிகிறதற்காய் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். குமாரன் என்று வரும்போது ஆதியில் நம்ம வாசு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நிறைய இடங்களில் சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்லியிருக்கோம். இந்த சேஷ்ட புத்திர பாகம் உரிமை பெற்ற அந்த மூத்த குமாரனுக்கு கிடைக்க வேண்டியது. யாக்கோப்பும் ஏசாவும் சண்டை போட்டு யாக்கோப்பு ஏமாற்றி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிறார், பெற்றுக்கொள்கிறார். சேஷ்டபுத்திர பாகம் என்பது மூத்த குமாரனுக்கு தலைச்சம்பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு உரிமை. இப்போ நமக்கு புரியணுமே, இப்போ வேதம் நிறைய காரியங்களை நமக்கு புரியும் விதமாய் சொல்ல தான் முயற்சி செய்கிறது. ஏன் என்று சொன்னால் எனக்கு புரியணுமே, புரியாத மாதிரி பேசினா ஆண்டவர் புரியாத மாதிரியே பேசிட்டு போயிடுவார்ப்பா. சில நேரம் நம்ம யோசிப்போம், நான் பல நேரங்களில் யோசிப்பது உண்டு, அவருடைய சப்தம் எப்படி இருக்குமா, பெருவெள்ளத்து எரிச்சலை போல இருக்கும், இடிமுழக்கம் போல இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுது. இடிமுழக்கம் மாதிரி யாராவது பேசினாங்கன்னா தெளிவாக புரியுமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. அப்போ நம்ம கொஞ்சம் டியூன் பண்ணுவோம். ஒருவேளை யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதை எடுத்து ஹோம் தியேட்டரில் போட்டு நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்களுடைய டெசிபல் அளவின்படியாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் போட்டு வச்சு தான் கேட்பீங்க. அப்போ தான் அந்த இசையை கேட்டு ரசிக்க முடியும். அதை உச்சகட்டத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது இறைச்சலாய் ஒன்றுக்கொன்று சேராததாய் இருக்கும். இப்போ ஆண்டோடைய சப்தத்தை நான் குறைவாக சொல்லவில்லை, அந்த சத்தம் என்னுடைய டெசிபலுக்கு ரீச் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைக்கணும். இப்போ பிதாவினுடைய மகிமையோடு இவர் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் குறைக்கிறாரு. இதை இன்னொரு பார்வையில் நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொல்கிறவர் இவர் தான். ஜீவனின் ஆதாரம் இவர் தான். நம்ம கடந்த பாடங்களில் படித்தோம், இவர் தான் ஜீவனின் ஆதாரமே. இட் வாஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஹீ இஸ் தி என்ன சொல்லணும்னா சோர்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. அவர் அழியா தன்மையுள்ளவர். இப்போ அவர் மறிக்கணும்னு சொன்னால் மனித தன்மையை எடுக்க வேண்டும், மனித நிலைக்கு அவர் வர வேண்டும். மனித நிலைக்கு வருவதை இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று சொல்லி பிதா சொல்லுகிறார். எதுக்காக? நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு புரிகிறது போல, நம்ம பார்க்கிறது போல, நம்மை போல வேதனைப்படணும், நம்மை போல பாடுபடணும். அந்த நிலையை எடுத்தார் என்பதை புரிந்துக்கிறதுக்காக இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று பிதா சொல்கிறார். அதை தான்
அடுத்த கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பாடம் இயேசுவும் பிதாவும். சரி, அப்படியே தொடர்ச்சியாய் நம்ம படிக்க போகிறோம். தேவத்துவத்தின் நாம் தேவத்துவத்துடன் விசேஷித்த உறவு வைக்கும்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆதியாகமும் 1வது அதிகாரம் 26, 27 வசனம். ஆதியாகமும் 1, 26, 27 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாகவே சிருஷ்டித்தார். இப்போ அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கிறார். அந்த சாயலோடு கூட குமாரன் இந்த பூமிக்கு வருகிறார். பாவத்தினால் ஒரு பிரிவு ஏற்பட்டு தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு பிரியும் போது அந்த உறவை திரும்ப இணைக்கும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கவும் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காய் ஜீவனின் ஆதாரமாகிய குமாரன் இறங்கி வருகிறார். இப்போ இந்த மூவரையும் பற்றி கடைசி முடிவில் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாய் படிக்க போகிறோம். மூவர் என்று சொல்வதனால இந்த கிறிஸ்டியானிட்டி பாலிதீசம் இல்லை, அதாவது பல தெய்வங்களை வணங்குறவங்க இல்லை, 3 தெய்வங்களை வணங்குறவங்கன்னு இல்லை. மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள், மூவரும் ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறார்கள். அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் படிக்க போகிறோம். யோவான் 1வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இப்போ இந்த குமாரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் மூவரில் ஒருவர். அவர் தேவனாய் இருந்தவர், அவர் சிருஷ்டித்தவர். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மனுக்குலத்துக்குள்ளாய் கடந்து வரக்கூடிய இந்த நிலைக்கு அவர் இறங்கி வருகிறார். இதை நம்ம புக் ஆஃப் ஹீப்ரூஸில் படித்தோம்னா, அவர் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று இருக்கும். இதை புரிந்து கொள்வதற்காய் இன்னும் ஆழமாய் நான் சொல்லுகிறேன். ஒருவேளை அவர் தேவனாகவே இந்த மனித சாயல் எடுக்காமல், மனித என்ன சொல்லணும், அந்த அடிமையின் ரூபத்தை எடுக்காமல் அவராகவே அங்கேருந்து வந்திருந்தார், அதே நிலையில் வந்திருந்தார் என்று சொன்னால், தாமே வெறுமையாக்காமல் அதே நிலையில் வந்திருந்தார் என்று சொன்னால், அவளை சிலுவையில் அறைந்திருக்க முடியாது. சிலுவையில் அறைந்திருந்தாலும் பிசாசு என்ன சொல்லியிருப்பான்னா, அவர் தெய்வமாக இருக்கிறாரு, அதனால இந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு, நம்மளால் பொறுக்க முடியுமான்னு ஒரு தவறான இதை கற்றுக் கொடுத்திருந்திருப்பான். அவர் வலியை அனுபவித்தார், பசி உண்டாயிற்றவருக்கு. நம்மெல்லாம் என்ன ஃபீலிங் பண்ணுறோமோ அந்த ஃபீலிங்கெல்லாம் அவரும் அனுபவித்தார். லாசனுடைய மரணத்தில் அழுதார். அந்த செவிட்டு ஊமையனை சொஸ்தமாக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்து, எப்பத்தான் திறக்கப்படுவாயாக என்றார். வானத்தை அண்ணாந்து பார்த்ததை ஆசிரியர்கள், வேத வல்லுநர்கள் என்ன எழுதுகிறாங்கன்னா, பாவ உலகம் அநேகரை இப்படி வாய் முடக்கி போட்டிருக்குதே என்று பரலோகத்தை பார்த்து அவர் ஏங்குகிறதை நம்ம காண முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் பரலோக தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. அதனால தான் நாம் ஒவ்வொரு ஜெபத்திலும் என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் மாறான் என்று சொல்லி சொன்னாரே, இதை பயன்படுத்தி தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஜெபத்தை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே என்ற வார்த்தையோடு கூட நம்ம முடிக்கிறோம். நிச்சயமாய் இந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இந்த இருவருக்கும் பங்கிருப்பது போல
இன்னொரு நபருக்கும் பங்கு இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். மிகவும் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க பாஸ்டர். இப்போது பிதாவையும் குமாரனையும் பற்றி சொன்னீங்க. ஆனால் யோவான் குமாரனையும் பிதாவையும் இணைத்தே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள எப்படி நம்ம அறிஞ்சு கொள்வது? ரொம்ப நுணுக்கமான ஒரு கேள்வி. யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த குமாரனாய் வந்த இவருடைய இன்னொரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதாவை தன்னிடத்திலிருந்து பிரதிபலிப்பது. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். இப்போ புரிய வைக்கிறார். இதை இங்கே அழக ஆசிரியர் ஒரு சர்வே கூட சொல்லியிருக்கிறாரு. இயேசு மீண்டும் மீண்டும் பிதாவை வெளிப்படுத்துவதை காணலாம். பிதா என்கிற வார்த்தை யோவானில் 136 முறை வருகிறது. 1வது அதிகாரம் 3வது அதிகாரம் வரைக்கும் இந்த 3 அதிகாரங்களில் 18 முறையும் வருகிறது. புதிய ஏற்பாடு முழுவதிலும் 3 1 பங்கையும் அதிகமாய் யோவானில் தான் வருகிறது. யோவான் சுவிசேஷத்தில் பிதாவை இயேசு வெளிப்படுத்துகிற முக்கிய இடங்களில் பிரியாவிடை பேச்சும் ஒன்றாய் இருக்கிறது. இப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவருடைய ஞானஸ்நான சமயத்திலையும் ஆண்டவர் என்ன பிதா அங்கிருந்து என்ன சொல்கிறாரு, இவர் என் நேசகுமாரன், இவர் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மறுரூப மலையில் அதே காட்சியை நம்ம காண முடிகிறது. மறுபடியும் இந்த பிதா என்ன செய்கிறார் என்று சொன்னால், குமாரனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் அவர் ஒரு அறைகூவலை விடுக்கிறார். குமாரன் என்ன அறைகூவல் விடுகிறார்னா, என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல வர முடியாது, என்னை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிதாவின் இடத்துல போகணும் அப்படின்றது தான் அவருடைய வாஞ்சியாகவும் இருக்கிறது. இப்போ குமாரனை அறிவதே பிதாவை அறிவது. இப்போ பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குமாரனை அறிந்திருக்க வேண்டும். குமாரன் மூலமாகத்தான் என்ன செய்யணும், பிதாவை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு நிலை. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 6வது அதிகாரம் 40வது வசனம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. இப்போ இங்கேயும் பிதாவை குறித்து பேசுகிறார். பிதாவினுடைய சித்தத்தை பற்றி பேசுகிறாரு. பிதாவினுடைய சித்தம் என்னன்னா, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். இப்போ குமாரன் மேலே விசுவாசம் வைக்கணும். இப்போ இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, பிதா அந்த முழு உரிமையை கொடுத்து அனுப்புகிறார். இதை புரிய வைக்கிறதற்காய் இந்த குத்தகைக்கு விடக்கூடிய ஒரு ஊமையை சொல்கிறாரு. குத்தகைக்கு திராட்சை தோட்டத்தை விட்டு அவர் எஜமான் வெளியூருக்கு கடந்து செல்கிறார். வேலையாட்களை அனுப்புகிறார். வேலையாட்களெல்லாம் அடித்து போட்டுறாங்க. கடைசியாக அதற்கு உரிமைப்பட்ட அவருடைய குமாரனை அனுப்புகிறார். அந்த குமாரனையும் என்ன செஞ்சிடறாங்கன்னா அடித்து போட்டுறாங்க. தெளிவாக புரிய வைக்கிறார். பிதா அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காய் இந்த இடத்தினுடைய ரெவன்யூவெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக, இங்கே இருக்கக்கூடியதுடைய நல்ல சம்பத்தை கொண்டு போய் சேர்க்கிறதற்காய் யாரை அனுப்புகிறார் என்று சொன்னால் குமாரனை அனுப்புகிறார். யாருன்னா இந்த மகன் என்று சொன்னால் நம்ம புரிகிறதற்கான வாசையில் சொல்கிறேன், உரிமையாளரை அனுப்புகிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்றே, உண்டாக்கப்பட்டதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. உண்டாக்கப்பட்ட அந்த சிருஷ்டி எல்லாம் இவரை ஏற்றுக்கொண்டு இவர் மூலமாய் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் பிதாவினுடைய வாஞ்சையாய் இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய வாஞ்சையாகவும் இருக்கிறது. மிகவும் நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க பாஸ்டர். பிதாவை பற்றியும் குமாரனாகி கிறிஸ்துவை பற்றியும் நம்ம ஆழமாக படிச்சிட்டோம். அடுத்து 3வது நபர் பரிசுத்த ஆவி, அவரை பற்றியும் சொல்லுங்கள் பாஸ்டர். சரி, பரிசுத்த ஆவியானவர் யோவான் 1வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று,
உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுக்கு பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ அவருடைய நோக்கம் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் என்ன ஆகணும்னு சொன்னால், என்ன ஆகணும்னா அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும். இந்த விசுவாசம் உள்ளவர்களாக மாறுவதற்கு அவர் போதித்த இந்த குமாரன் போதித்த விஷயங்களை எல்லாம் நினைப்பூட்டுவதற்கு ஒரு ரிமைண்டர் தேவைப்படுறார். இன்னும் கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சில நேரம் டு டூ லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். நான் செய்ய வேண்டியது ஒருவேளை பெரிய பெரிய அலுவலில் இருக்கக்கூடியவங்க, அலுவலகத்தில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து என்ன மீட்டிங் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காய் டைரியில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு எழுதுவாங்க. சில பேர் அந்த நாளினுடைய ப்ரோக்ராமை எழுதுவாங்க. இத்தனை மணிக்கு நம்ம இந்த நபரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நினைப்பூட்டுதல் ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாய் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை நினைப்பூட்டுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 5 முதல் 8 வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். இப்போ நம்ம போன பாடத்தில் பிதாவும் குமாரனும் சேர்த்து பார்த்தோம். இப்போ இன்னொரு நபரை சேர்க்கிறாரு. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு நித்திய ஜீவனை அருளும்படியாய் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை தந்தருளிட்டாரு, நித்திய ஜீவனை கொடுக்க போறாரு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு இன்னொரு ப்ரீ ரிக்வஸ்டும் இருக்கிறது. என்ன ப்ரீ ரிக்வஸ்ட்னு சொன்னால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இப்போ ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்று வரும்போது இன்னொரு நபரை இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். இது திருத்துவத்தினுடைய 3வது நபர். இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, தேற்றரவாளன், நினைப்பூட்டுகிறவர். இவர் ரிமைண்டராக இருக்கக்கூடியவர். அது மாத்திரமல்ல, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாய் வழி நடத்தக்கூடியவர் அவர்தான். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிறவர். இப்போ பிதாவையும் இயேசு கிறிஸ்துவை பற்றி அப்படியே கோர்த்துட்டே வரும்போது அவர் இன்னொரு நபரையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். என் நாமத்தினால பிதா அனுப்ப போகிறார். யாருன்னா 3வது நபர். யாருன்னா தேற்றரவாளனை அனுப்ப போகிறார். அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லுகிறார். 15:26 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இப்போ தேற்றரவாளன் அவர் யாருன்னா சாட்சி கொடுக்கக்கூடியவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். 16:7 முதல் 11 வாசித்தோம் என்று சொன்னால், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இப்போ 3 பேரினுடைய இணைந்த நோக்கம் என்னன்னா, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த பாவ உலகத்தில் விழுந்து போன இந்த மனுஷன் மீண்டு வர்றதற்காய் இந்த மூவரும் இணைந்து செயல்படுகிறார்கள். மூவரும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். மூவருடைய நோக்கம் செயல் எல்லாம் ஒன்று தான். இதை புரிந்துக்கிற நமக்கு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. அது
3 ஆள் தத்துவத்தில் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த தோற்றத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்நான காட்சியில் நம்ம காண முடியும். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். குமாரன் சரீரமாய் இங்கே இருக்கிறார். ஒருவேளை ஒரே ஒரு தெய்வம் தான், அந்த குமாரன் தான் அவருன்னு சொல்லி வச்சோம் என்று சொன்னால், அரை மணி நேர அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லி பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி கொண்டிருக்கிற அந்த தேவதூதர்களுடைய சப்தம் பரலோகம் பெருமையாகி நின்றிருக்கும். அப்படி அல்ல. என்னை அனுப்பினர் இடத்துல நான் போகிறேன் என்று சொல்லுகிறார். மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதங்களை பற்றும்போது சொல்கிறார், இல்லை நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல போகலை என்று சொல்லுகிறார். நான் போகிறது நலமாக இருக்கும், ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். மூவருடைய நோக்கம் செயலெல்லாம் ஒன்று தான். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபமாக இருக்கிறது. எனக்கு அன்பான திருச்சபையின் விசுவாசிகளை, இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்முடைய தெய்வ தன்மையை புரிந்து கொள்ள முடியும். இது புரிவது சில நேரத்தில் கடினம்தான். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு இதை புரிய வைங்கன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு இன்னும் தெளிவான விளக்கங்களை கொடுப்பார். நான் சொன்ன காரியங்கள் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் இன்னும் தெளிவான விளக்கத்திற்கு தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு கூட தேடுங்கள். நிச்சயமாய் அந்த விளக்கங்களை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஜெபத்தோடு கூட நம்ம நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோகத்தின் நல்ல தாப்பனே, இந்த காடோட இந்த திருத்துவத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்வதற்கு யோவானில் இத்தனை அழகான வசனங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களை எப்படியாவது ரட்சித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்த்தணும் என்பதில் தான் இருக்கிறதே. பரலோகத்தின் ஆண்டவரே, அதை உணர்ந்து நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் வழியாக வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அன்வர்ட் மினிஸ்ட்ரி. இன்றைய நாளினுடைய பாடம் உங்களுக்கு மிகவும் உபயோகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் என்று விரும்புகிறோம். இது போன்ற நல்ல சக்தி அடங்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் ஆவிக்குரிய பாடங்களுக்காக தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென்.